ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 38. எபிசோடு 37 பார்க்கலன்னா ஃபீல் பண்ண வேணாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே யோனாவோட மற்ற சிப்ளிங்ஸ் எல்லாம் இந்த டெரிட்டரியை எக்ஸ்ப்ளோர் பண்ண வருவாங்க. நம்மால் மறுத்து அவளுக்கு ஷாக் கொடுக்குறான். யோனா நம்ம ஆளோட அஃபெக்ஷனை சம்பாதிக்க நினைக்க பேச பேச தான் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லி நம்மால் 2 பேரும் சேர்ந்து நடப்போம்னு கூப்பிடுறான். அப்புறம் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு பாவமாக இருக்கிற சிஸ்டரை எப்படி பத்திரமா பார்த்துக்கலாம்னு யோசிக்கிறான். அவங்க காலியான சிட்டிக்குள்ளே நடந்து போகிறப்ப பிடிச்ச இடத்துக்கு போகலாம்னு யோனா கூப்பிடுறா. நம்மால் கிளிஃப்ல இருந்து தள்ளி விட்டுருவாளோன்னு யோசிக்கிறான். ஆனால் யோனா தள்ளி விட்டாலும் நம்மால் சர்வை பண்ணிடுவான்னு நினைக்கிறா. நிலா வெளிச்சத்தில் பளபளக்கிற க்ரீன் ரோஸ் கார்டனுக்கு வராங்க. அந்த ரோஸை உயிரை விட பெருசாக நினச்சி பிரதருக்கு தரா. நம்ம ஆளுக்கு இந்த ரோஸ் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு தடவை இல்லை. ஏன்னா எத்தனையோ தடவை தன்னோட பெட்டு பக்கத்தில் இதை பார்த்துருக்கான். பாஸ்ட் லைஃப்பில் போராடி கஷ்டப்பட்டப்போ கூட யாரோ இதை வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ தான் நம்ம ஆளுக்கு புரியுது யோனா எத்தனையோ வருஷமாக தன்னை தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருந்திருக்கான்னு. நம்ம ஆள்கிட்ட ஒன்றுமே இல்லாதப்ப கூட பாசமாக கேர் பண்ணியிருக்கா. நம்ம ஆள் ஹாப்பியாகி மனசில் இருக்கிறத பேசணும்னு சொல்கிறான். அப்போ தான் தெரியுது திட்டினான்றதுக்காக ஒரு தடவை நேம்லெஸ் கிங்கையே யோனா கொல்ல ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் முடியலை. ஆனால் இப்போ இருக்கிற பவரில் ஈஸியாக செஞ்சுடுவா. யோனாவுக்கு சில்வர் டிராகனை பற்றி தெரிஞ்சிக்க செம்ம இன்ட்ரெஸ்ட்டு. அதோட நகத்தை கலெக்ட் பண்ண நினைக்கிறா. மற்றவங்க இந்த குட்டி கில்லிங் மிஷினுக்கு பயப்படுவாங்க. ஆனால் நம்மளால எந்த பயமும் இல்லாமல் பேசுகிறான். நம்மால் அவளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். ஃப்ளோரிஸ்ட் வேலைக்கு போய் ஃப்ளவர்ஸை பற்றி படித்து ஒரு டெரிட்டரியை செட் பண்ண சொல்கிறான். கஸ்டமர்ஸை கொல்லாமல் இருந்தால் போதும். இந்த கான்வர்சேஷன் முடிய போகிறப்ப நேம்லெஸ் கிங்கை தனியாக போய் பேசணும்னு நம்மால் நினைக்கிறான். யோனாவுக்கு காண்டானாலும் தனக்கு ஒரு மிஷின் இருக்குன்னு ஞாபகம் வந்து டைவ் அடித்து கிளம்புறா. அவள் கிளம்புன அதே நேரத்தில் நம்மால் அவளை பார்க்க போகிறான். அவன் பேச்சை கேட்காம போனதால் அந்த அவளுக்கு நம்ம ஆள் மேலே செம கோவம். ஆனால் ஃபேமிலியோட 2 பிளட் லைன்ஸை பாதுகாப்பாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ நம்ம ஆள் யோனா சிமிலுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றான். அவள் ஒரு சூப்பரான ஃப்ளோரிஸ்டாக வர டேலண்ட் இருக்குன்னு சொல்லி அவளுக்கு உதவ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிறான். யோனாவோட லைஃப் அவள் ஃபேமிலிக்கு ஒரு டூலாக மாறி ஸ்பாயில் ஆக நம்மால் விரும்பலை. அதுக்கு பதிலாக அவள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றான். நேம்லெஸ் கிங் இது நடந்தால் நம்ம ஆள்கிட்ட ஒரு சாலிடு பிளான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறான். நம்மால் சீக்கிரமே டான்டே அண்ட் வேரடின் கூட இந்த ஏரியா விட்டு கிளம்புறான். ஒரு வாரம் கழித்து காஷ்மீரும் கானும் கேரனுக்கு போகிறாங்க. டார்க் சீல காஷ்மீருக்கு இது ஃபஸ்ட்டு தடவை. அங்கே தான் அவள் டேரிஸ் காரின் வெயிட் பண்ணுறாங்க. அவன் ராஜ மரியாதையோட இருக்கான்னு அப்போ தான் புரியுது. அங்கே இருக்கிறவங்க முன்னாடி மேரேஜை பேச முடியாமல் டேரிஸ் கடுப்பாகிறா. அதே மாதிரி இந்த ஆளுங்க இருக்கிறதுனால அவளால் யோனாவை பற்றி பேச முடியலை. கீரன் சைலண்டை உடச்சி காஷ்மீரை உட்கார சொல்கிறாரு. காஷ்மீர் மட்டும்தான் உண்மையாலுமே இன்வைட் பண்ணப்பட்டது. டேரிஸும் அந்த அவளும் சும்மா சடன்லி வந்துட்டாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் நம்ம ஆள் பற்றி ஒரே கேள்வி தான் இருக்குது. மற்றவங்க கிளம்புனதும் கீரன் காஷ்மீர் கூட சேர்ந்து குடிக்க ஆசைப்பட்டு நம்ம ஆளோட சுச்சுவேஷனை கேட்குறான். இந்த பையன் ஏன் இப்படி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருக்கான்னு டேரிஸ் ஷாக் ஆகுறா. அவளும் நம்மாளை பற்றி தான் பேச வந்தான். அவன் டேரிஸை பார்த்து சந்தேகப்பட கீரன் பேச சிக்னல் தராரு. அவர் சில்வர் டிராகன் கிளாவை பற்றி கேட்டதும் சிரிச்சிடுறான். நம்ம ஆள் சீமல்ல இருந்து தன்னோட ஐடென்டிட்டி அழிக்க சொன்னால் தன்னை தெரிஞ்ச எல்லாரையும் கொல்ல சொன்னாங்கன்னு அர்த்தம். அங்கே ஒரு ரத்த ஆறே ஓடிடுச்சு. அவங்க நம்ம ஆளை துரத்திக்கிட்டு இருந்த நைட்ஸே அழிச்சிட்டாங்க. இவங்க கிஃப்ட் கேட்க வந்திருக்காங்களான்னு கீரன் யோசிக்க அவ்வளோ ஆமான்னு சொல்கிறான். நம்ம ஆளோட சாதனைகளை நினச்சி பெருமைப்பட்டாலும் அவன் ரன் ஹேண்டல் விட்டுட்டு போன நோட்டை படிக்க கீரன் ஆசைப்படுறாரு. திரும்பவும் நம்ம ஆள் அப்புறம் நம்ம ஆளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்தால் அவங்க இன்னும் மயக்கத்தில் இருக்காங்க. பாக்கெட்டை செக் பண்ணால் சர்வைவல் ஆகிற எலிக்ஷரும் ஒரு நோட்டும் இருக்குது. யோனா பிரதருக்கு பர்த்டே விஷய சொல்லிட்டு ஒரு நோட்டு எழுதியிருக்கா. அதுதான் இப்போ கீரன் கிட்ட இருக்குது. நம்ம ஆள் கீரன் கிட்ட யோனாவை சிமேல் ஏரியாவிலேருந்து விடுவிக்க சொல்கிறான். அந்த நோட்டில் இருக்கிற எல்லாமே உண்மைதான். கீரன் சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே இதை நம்பவே மாட்டேங்கிறாரு. யோனாவை விடுவிக்கிறதுல அந்த அவளுக்கு ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு சந்தேகப்பட்டு டிஸ்கஸ் பண்ண ரெடி ஆகுறான். என்ன மேட்டர்னு அவங்க வீட்டில் டீட்டெயிலாக பேசுகிறாங்க. காஷ்மீர் நம்ம ஆள் இருக்கான்ல, அவன் போட்டு தள்ள அந்த 9 ஸ்டார் சோர்சரஸை பற்றி ரிப்போர்ட் பண்ண தான் இங்கே வந்திருக்காரு. அப்போ கீரன் பயங்கரமாக பம்ப் ஆகி மற்றவங்களை கிளம்ப சொல்கிறாரு. டேரிஸ் அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றா. ஆனால் கீரன் அவளையும் கிளம்ப சொல்கிறாரு.
அவர் அவங்கள ப்ரெஷர் பண்ண அங்கே நம்மால் கிளம்ப மாட்டேன்னு அடம்பிடிக்கிற சில கோமாளிங்களை தொல்லை பண்ணுறான். சிமிலர், நம்மால் கிளானோட பேட்ரியார்க் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றான். இவன் ப்ரியாரிட்டி மாறினாலும் நம்மால் பர்சனல் வேலையை பார்க்க பயங்கர பிஸியாக இருக்கான். அந்த கைட்டார்ட் டெத்து விஷயத்தை பற்றி பேசவே அவன் சுத்தமாக மறுத்துறான். நம்மால் ஃப்ளாக் பேரர் ஆகிட்ட அப்புறம் அடிக்கடி பேச முடியாதுன்னு டான்டேவுக்கு அப்போ தான் புரியுது. ஆமாப்பா, கிளான் பேட்ரியார்க் ஆன அப்புறம் நம்ம பார்த்துக்கவே முடியாதுன்ற உண்மை புரியுது. அப்போது எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ணி வழியில் நம்ம ஆளோட ரெப்புடேஷனை வளர்க்கலாம், கிரிமினல் கேங்ஸை போட்டு தரலாம்னு ஐடியா சொல்கிறாங்க. ஆனால் 3 பேர் போகிற இந்த அட்வென்ச்சரர் ஐடியா நம்ம ஆளுக்கு சுத்தமாக பிடிக்கல. வெரடினும் டான்டேவும் ஃப்ரெண்ட்ஸாக நம்ம ஆளு கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றாங்க. நம்ம ஆளுக்கு அந்த ஐடியா ஓகே போல. அதுக்கப்புறம் நம்ம ஆள் பெட்டில் கண்ணை முழிச்சு பார்க்குறான். எப்படி இங்கே வந்தோம்னு தெரியலை. அதுக்கும் மேலே ஒரு ஷாக்கு. என்னையா நம்ம ஆள் பக்கத்திலே படுத்திருக்கா. எலிக்ஷர் குடிச்சு மயங்கி விழுந்து தான் ஞாபகம் இருக்குது. நம்ம ஆளோட உயிருக்கு ஆபத்து வந்துடுமோன்னு என்னையா பயந்து போயிருக்கா. அப்போ குவாண்டல் வந்து 5 நாளாக நீ மயக்கத்தில் தாண்டா இருந்தேன்னு சொல்கிறா. சாதாரணமாக 1 மாதம் ஆகும். ஆனால் நம்ம ஆளோட ரன் ஹேண்டல் உடம்புனால தான் சீக்கிரம் சரியாயிடுச்சு. என்னையா சொல்கிறா. ஜில்லிக்கு அவங்க கிளான்ல இருந்து ஒரு அவசர சம்மன் வந்திருக்குன்னு. அவள் கார்டன் ஆஃப் ஸ்வாட்ஸ் பக்கமாக கிளம்பிட்டா. சீக்கிரம் வந்துடுவா. எலிக்சரை குடித்த உடனே அசிங்கமாக இருக்கிற ஒரு மெடிசனை குடிக்கணும். குடிச்சு பார்த்தா அது மெடிசன் இல்லை, பாய்சன். முராக்கன் பையன் இப்போ தான் முழிச்ச நம்ம ஆளை கொல்லவே பார்த்துருக்கான். அடே இடியட்டு, இப்போ தான் ஒரு விஷயம் நம்ம ஆளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ஆளோட உடம்பு இப்போ பாய்சனுக்கு எதிராக ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக மாறிடுச்சு. ஆனால் என்யாவுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஹெல்ப்பை திருப்பி கொடுக்கணும். ஃப்யூச்சரில் நம்ம ஆள் அவனோட சிப்ளிங்ஸுங்க கூட சண்டை போடும்போது நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு குவாண்டல் சொல்கிறா. அப்போ என்யா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றா. நம்ம ஆள் தன்னோட அடுத்த இடத்த முடிவு பண்ணிட்டு இந்த மிஷினுக்கு என்யாவையும் கூட கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறான். அதை கேட்டு என்யா செம்ம ஹாப்பி ஆகிடுறா. இங்கே கார்டன் ஆஃப் ஸ்வாட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. கீரன் யோனா பற்றி ஜாஸ்வாவை எதிர்க்கிறான். கீரன் ஜாஸ்வாவை ரெஸ்பெக்டாக நடத்துகிற அளவுக்கு நல்லவர் இல்லை. கையில் இருந்த க்ளவுஸை வச்சு அவன் மூஞ்சிலேயே அடிக்கிறாரு. திரும்ப எழுந்திரிச்சு நில்லுடான்னு கமாண்ட் பண்ணி திரும்பவும் ஒரு போடு போடுறாரு. இன்னும் கருணையே இல்லாமல் மோசமாக அடிக்கிறாரு. ஜாஸ்வாவோட கெத்தான ஆர்மரை கரெக்டாக சொல்கிறாரு. நம்மால் வந்து ஜாஸ்வாவை ஒரு காமெடி பீஸ் மாதிரி டீல் பண்ணுறான்னு கீரனுக்கு செம்மகாண்டு. ஆனால் யோனா மேலே கை வைக்கக்கூடாதுன்னு அவர் தெளிவாக வார்னிங் கொடுத்துருந்தாரு. கீரன் பவர்ஃபுல்லாக ஜாஸ்வா வயிற்றுல குத்த அவன் முட்டி போட்டு கீழே விழுகுறான். யோனாவோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு கீரன் கெத்தா வார்னிங் கொடுத்தது அப்போ தான் அந்த அவளுக்கு புரியுது. தன்னோட பையனை பயந்தாங்கோலின்னு சொல்கிற கீரன் பழைய விஷயங்களை ரிமைண்ட் பண்ணுறாரு. ஜாஸ்வாவோட ஃப்ளாக் பீரர் ரேங்கை சீக்கிரம் பிடுங்கிடுவேன்னு வார்ன் பண்ணுறாரு. பிளாக் நைட்ஸ் அவனை இழுத்துட்டு போகும்போது மேரி அவனோட பாவமான நிலைமையை பார்த்து சிரிச்சு தள்ளுறா. ஜாஸ்வா பயங்கரமாக காண்டாகி வெடிக்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.